friends, welcome to Natpudan Samayal. எங்க சேனலுக்கு புதுசா வரவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழ இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப சுலபமான சுவையான தக்காளி சாதம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த ரெசிபியை பல்கா எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. எங்க ஊர்ல ரீசெண்டா கோவில் ஃபெஸ்டிவலுக்கு நாங்க இந்த ரெசிபியை தான் பல்கா பண்ணி கொடுத்தோம். ஒரு 100ல இருந்து 150 பேர் சாப்பிட்ற மாதிரி. யூஸ்வலா நம்ம எல்லாருமே கேட்டரிங்க்கு தான் ஆர்டர் கொடுப்போம் பல்கா வேணும்னா. ஆனா இந்த வீடியோ மூலமா நீங்களே பல்கா இந்த சிம்பிள் ரெசிபியை எப்படி ஈஸியா செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. நான் இங்க ஆட் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே குவான்டிட்டி வைஸ் டிஃபர் ஆகும். ஆனா மெத்தட் சேம் தான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதுல ஒரு பெரிய சைஸ் அலுமினியம் பாட் எடுத்து வச்சு 4 லிட்டர் அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை இல்லாம பொன்னிறமா கொஞ்சம் லைட்டா அடிப்பிடிக்கிற மாதிரி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜ்ல தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் பச்சை வாசனை இல்லாம நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு குக் பண்ணணும்.
மஞ்சள் தூள், கறி மசாலா, கரம் மசாலா, மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சர் நல்லா குக் ஆனதும் எண்ணெய் தனியா தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் சீக்கிரமா கொதிக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 20 கிலோ அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 1 கிலோ உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் ஒரு தடவை அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ அதனால் பார்த்து போடுங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. 20 கிலோவுக்கு 1 கிலோ உப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கூட்டவும் செய்ய வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு தண்ணி குறைஞ்சிருக்கும். அந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வந்து அந்த மசாலாஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். பாருங்க, அரிசி ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அரிசியை அப்படியே நல்லா மேலே தடவி விட்டு செட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ அது ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தம்மில் இருக்கட்டும். சுவையான சுலபமான தக்காளி சாதம் தயார். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். கேட்ரிங்க்கு கால் பண்ணாமல் இந்த மெத்தடை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இது நட்புடன் சமையல்.